எறிந்து கொண்டிருக்கும் சிவகங்கை கதிரவன் உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் கீழ் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் 2,13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. இத்துடன் செங்கல்பட்டு இந்த சிவகங்கை மாவட்டத்தில் 8 தீயணைப்பு நிலையங்கள் இருக்கின்றன. 8 3 நிலையங்கள் வாடகை கட்டிடங்கள், இது இல்லாமல் 3 நிலையங்கள் வாடகை கட்டிடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. சிங்கமுனரியில் ஒரு கட்டிடப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அது வாடகையிலிருந்து சீக்கிரம் மாறிடும். ஸோ மிச்சம் 2 நிலையங்கள் வாடகை கட்டிடத்தில் தான் இயங்கும். அந்த 2 நிலையங்களும் மிக வெகு விரைவில் சொந்த கட்டிடத்திற்குமான என்னுடைய வாடகை. திருப்பத்தூரில் உள்ள இந்த நிலையம் 1986 துவங்கப்பட்டு 40 ஆண்டுகளாக நம்மளுடைய சேவையை வாடகை கட்டிடத்தில் இருந்து கொண்டே சிறப்பாக செயலாற்றியிருக்கிறார்கள். அவர்களுடைய சேவைக்கு நன்றி பாராட்டும் விதமாக தான் 24 இயர்ஸ் பரப்பளவில் 2.17 கோடி ரூபாய் செலவில் இந்த கட்டிடம் 9 மாதங்களில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இந்த கட்டிடத்தில் இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களிடம் விசாரித்த வகையில் தேவையான எல்லா வசதிகளும் இந்த கட்டிடத்தில் இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களிடம் விசாரித்த வகையில் அனைத்து தேவைகளும் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ப்ரொஃபஷனலா பேசலாம், அமைச்சர் மாதிரி உள்ள மாதிரி எழுதிக்காம பேசிக்கலாம். இதோ அவசரத்துக்கு பேசுற மாதிரி எழுதி வச்சுதான் பேச முடியும். தீயணைப்புத்துறை மற்றும் மீட்புத்துறையானது வெளியில் உள்ள தீயை மட்டும் அணைப்பதில்லை. இயற்கையாக ஏற்படும் வெள்ளம், பெருமழை, நிலச்சரிவு, நில அதிர்வு போன்ற இடர்பாடுகளில் மக்கள் மனங்களிலும் அரசு அலுவலர்களின் மனங்களிலும் கூட, மக்கள் மனங்களில் மட்டுமல்ல, எந்த இடர்பாடு ஏற்பட்டாலும் ஒரு சின்ன மழை கொஞ்சம் அதிகமா பெய்ஞ்சாலும் முதல்ல கவலைப்படுறது மக்களோட நாங்கள் தான். நீங்கள் மக்கள் பிரதிநிதிகளாகிய நீங்களும் அரசு அலுவலர்களாகிய நாங்களும். ஸோ அரசு அலுவலர்களின் மனங்களிலும் ஏற்படும் துயரை, அச்சத்தை, வேதனையை அனைத்து அவர்களை இன்னலில் இருந்து மீட்கும் துறையாக
முதன்மையான இடத்தை பெற்றிருக்கிறது என்பதை நான் இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்டினேன். அத்தகைய பெருமைக்குரிய முதலமைச்சருடைய நல்லாட்சியில் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல அனைத்து துறைகளுக்கும் அலுவலகங்கள் போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் உருவாக்க வேண்டும் என்ற முதலமைச்சருடைய எண்ணத்தின்படி இங்கே நீண்ட காலமாக இருந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கு வாடகை கட்டத்திலிருந்து சொந்த கட்டணத்திற்கு இன்றைக்கு 2 கோடியே 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்களே சென்னை கோட்டையிலிருந்து கால்நடை ஆசிரியராக திறந்திருக்கிறார். அத்தகைய நல்ல நிகழ்ச்சியில் இங்கு புத்துணர்வு எழுப்பி தலைமைகளை நிறுத்தி அமர்ந்திருக்கக்கூடிய நமக்கு முக்கியமானது. அதே நேரத்தில் அவர்களுடைய பணி சேவை என்பது 24 மணி நேரமும் 365 நாட்களும் அவர்கள் பணிச்சுமையால் இருக்கக்கூடியவர்கள். எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட நெருக்கடிகள் வரும், ஆபத்துகள் வரும், அந்த ஆபத்திலிருந்து மக்களை பொதுமக்களை எப்படி பாதுகாப்பது, மீட்பது என்ற அந்த சிந்தனையில் அவர்கள் செயலில் ஈடுபட வேண்டியது அவர்களுடைய கடமை. அதை நம்முடைய தமிழக காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது என்பதை பல காலகட்டங்களில் காவல்துறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து போலீஸ் எல்லாம் சிறப்பாக சொல்வாங்க. அந்த ஸ்காட்லாந்து போலீஸுக்கு காவல்துறைக்கு இணையாக துப்பறியக்கூடிய காவல்துறை நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை என்று கடந்த காலங்களிலிருந்து பெயர் பெற்றிருக்கிறது. அதே போல தீயணைப்பு மீட்பு பணிகள் துறை. ஆக இந்த தீயணைப்பு காவல்துறையை போல தீயணைப்பு மீட்பு பணிகள் என்பது நம்முடைய ஆட்சியர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல இவர்கள் முன்கள பணியாளர்களாக அது எவ்வளவு பெரிய பேராபத்துகளில் மக்கள் சிக்கியிருந்தாலும் கூட அந்த சிக்கியிருக்கக்கூடிய மக்களை பார்த்து நம்மை போன்றவர்கள் வெளியிலிருந்து ஆறுதல் சொல்லுவோம், அவர்களுக்கு அனுதாபம் தெரிவிக்க முடியுமே தவிர, ஆனால் அவர்களோடு அவர்கள் சிக்கியிருக்கின்ற அந்த பகுதிகளுக்கே சென்று அவர்களை மீட்டெடுத்து ஒன்றும் உயிரோடு எடுக்க வேண்டியிருக்கணும், பிணமாக எடுக்க வேண்டியதாக எல்லாத்தையும் சகிப்புத்தன்மையோடு அந்த கடமையை செய்யக்கூடிய ஒரு துறை இந்த தீயணைப்பு மீட்பு பணிகள் துறை. ஆகவே அந்த துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் எப்படி மருத்துவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுகிறார்களோ அதே போல அர்ப்பணிப்பு உணர்வு அதோடு கலந்த இடகாத்திரமான தண்ணி எடுத்து மண்ணை போட்டு சுற்றி போட்டுருக்கோம். கொஞ்சம் அழைக்கும் அப்படியே